உன்னுடைய ஏராளமான கவலைகளை நீ சுமக்கிறாய். உன்னுடைய வாழ்க்கையில் சிந்திக்க முடியாத சில நிகழ்வுகள் நடந்துவிட்டது. உன்னை பார்த்து பலர் கேலியும் கிண்டலும் செய்திருக்கிறார்கள். நீ விரும்பியது கூட உன்னை விட்டு விலகி இருக்கிறதா? நீ எவ்வளவு தாங்கினாய்? உன்னுடைய வாழ்க்கையில் எதுவுமே மாறாது என்ற எண்ணத்திற்கோ வந்துவிட்டாய். உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் மாறக்கூடிய நேரத்தை நான் உருவாக்கிவிட்டேன். இனி எந்த ஒரு நிலையிலும் நீ தடுமாறாமல் உன்னை தாங்கி பிடிக்க நான் வந்துவிட்டேன். இனி எந்த ஒரு கஷ்டமும் எந்த ஒரு கவலையும் உன்னிடம் இருக்கவே இருக்காது. எப்பொழுதுமே கவலை வந்துவிடுமோ என்ற எண்ணத்துடனே சந்தோஷத்தை அனுபவிக்காதே. சந்தோஷம் ஒரு நிமிடம் நடக்கிறது என்றால் அதை தாராளமாக அனுபவித்துக்கொள். அந்த சந்தோஷம் நிமிடம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது இதனால் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துவிடுமோ என்று தேவையில்லாத சக்திகளை நீயே உள்ளே நுழைய அனுமதிக்க வேண்டாம். சந்தோஷங்கள் நிலையாக இருக்க வேண்டும் என்று மட்டுமே அந்த தெய்வத்திடம் வணங்கு. உனக்கு ஒன்றை சொல்கிறேன். எப்படி தெய்வத்தை வணங்க வேண்டும் தெரியுமா தங்கமே? உனக்கு என்ன எனக்கு தந்தால் நான் என் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருப்பேன் என்று நினைக்கிறாயோ தெய்வமே, அதை எனக்கு தா, நான் நிம்மதியாக இருக்கிறேன் என்று வணங்கு. ஏனென்றால் உன்னை விட அந்த தெய்வத்திற்கு தெரியும் உன் வாழ்க்கையில் எது உயர்ந்ததோ எது உயர்ந்தது அல்லவென்ற மனக்குழப்பத்தினால் உன் வாழ்க்கையை நீயே சிதற விட்டுவிடாதே. எதுவாக இருந்தாலும் அமைதியாக இருந்து கையாள பாரு. அதுதான் உன் வாழ்க்கைக்கு உயர்ந்ததாக இருக்கும். தேவையில்லாத கஷ்டங்களை நினைத்து நீ நல்ல காரியங்களை இழந்து விடாதே. எது நடக்கிறதோ படிப்படியாக அது அப்படியே நடக்கவிட்டும் என்று விட்டுவிட. நீ தேவையில்லாமல் சிலவற்றுக்குள் பூந்து சில விஷயங்களை நீ தடுத்து நிறுத்துகிறாய். அது உன் வாழ்க்கைக்கு நல்லதல்ல. அதை புரிந்து கொள். தைரியமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் நான். அதை மறந்து விடாதே. ஓம் சாய்ராம்.